வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். டுடே நம்முடைய யூடியூப் சேனலில் சி செஞ்சுரி கோல்டு எக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த பிளானில் ஷுவராக ஜாயின் பண்ணிக்க முடியும். நம்ம பிளான்லன்னு பார்க்கும்போது பெரிய அளவில் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குற மாதிரியான எல்லா இன்கமும் நம்ம கொடுத்துருக்கோம். டிஃப்ரெண்டான இன்கமை கொடுத்துருக்கோம். இந்த நம்ம பிளானுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிளானில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கமாக இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு அபவுட் சி செஞ்சுரி நம்ம நிறுவனத்துடைய அபவுட் அஸ் பேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் சீரிஸாக கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நம்ம நிறுவனத்துடைய அஃபீஷியல் வெப்சைட்லிங் www.ccenturygoldex.in அப்படின்றதான். நெக்ஸ்ட் நம்மளுடைய பிளானில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 750 ரூபா நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள். எங்களால் பார்த்தீங்கன்னா இது ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா இன்கம் வேணும்னா எங்களால் தர முடியும். நம்மளுடைய நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரீபர்த் பைனரி இன்கம், மேஜிக் பைனரி லெவல் இன்கம், ஸ்லாட் இன்கம், ஸ்லாட் லெவல் இன்கம் இந்த மாதிரியான இன்கம் தரும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோபோல் ரீபர்த் கோல்டு காயின் இன்கம், கோல்டு காயின் லெவல் இன்கம், ROI இன்கம், டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் இந்த மாதிரி 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம் தரும். ஒன் பை ஒன்னாக இப்போ பார்ப்போம். ரீபர்த் பைனரி இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது பைனரி இன்கம் அப்படின்னு என்ன, நாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அண்டரில் 2 பேர் வருவாங்க. ஒவ்வொரு பேர் மேட்ச் ஆகும்போது நமக்கு இன்கம் கிடைக்கும். ஆனால் நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீபர்த் பைனரி இன்கம்மை கொண்டு வந்திருக்கோம். அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரே ஒரு டேரக்டர் தான் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய அண்டரில் ஒரு 3 லெவலுக்கு டீம் போயிடுச்சு. அங்கே யாரோ ஒருத்தர் பைனரி மேட்ச் பண்ணாலும் மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பைனரி பேர் மேட்ச் அப்படின்றது ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சிருக்கக்கூடிய பைனரி இன்கம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இன்கம் இருக்கும். நீங்கள் ஒன் லெகல் டீம் மூவ் பண்ணாலும் எந்த இடத்துல பைனரி பேர் மேட்ச் ஆனாலும் மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பைனரி பேர் மேட்ச் ஆகி அதுக்கான இன்கம் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 10 பைனரி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees per day அப்படின்ற மாதிரி கிடைக்கும். 11 to 20th பைனரிக்கு பார்த்தீங்கன்னா 500 rupees per day அப்படின்ற மாதிரி கிடைக்கும். 21th to 30th பைனரிக்கு 1000 ரூபாய் per day அப்படின்ற மாதிரி கிடைக்கும். 31 to 40க்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் per பைனரி அப்படின்ற மாதிரி கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 பைனரி பேர் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 4000 ரூபாய் per பைனரி அப்படின்ற மாதிரி கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2500 பைனரி அண்டு 4000 பைனரிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணணும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே அப்கிரேட் அப்படின்றது ஆயிரும். அதாவது 21st 23rd 25th 27th 29th 13th இன்கம் மெயின் பண்ணுறீங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 2500 பைனரிக்கும் 32 34 36 38 பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் பைனரி அப்கிரேடுக்கும் ஆயிரும் அப்படின்றத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் மேஜிக் பைனரி லெவல் இன்கம். இப்போ நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க இல்லையா, பைனரி இன்கம், அதுலேருந்து 70% உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். 30% பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளை இருக்கக்கூடிய 15 லெவலுக்கு, அதாவது 15 லெவலுக்கு ஒவ்வொரு லெவலுக்கும் 2% அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிட்டு இன்கமாக சென்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 70 ரூபாய் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லெவலுக்கும் 2 rupees per லெவல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 15 லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளை சென்ட் பண்ணுவாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா மேஜிக் பைனரி லெவல் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸ்லாட் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஸ்பான்சர் உங்களுடைய அண்டரில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அண்டரில் 2 ஸ்பான்சர்ஸ் வரும்போது 300 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். 300 ரூபாய் நெக்ஸ்ட் ஸ்லாட் ரீபர்த்துக்காக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 300 ரூபாய் 600 ரூபாய் 1200 ரூபாய் 2400 ரூபாய் 4800 ரூபாய் 9600 ரூபாய் இந்த மாதிரி ஸ்லாட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ 300 ரூபாயில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அண்டர் 2 மெம்பர்ஸ் வரும்போது 300 ரூபாய் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். 300 ரூபாய் ரீபர்த்துக்காக போயிடும். ஸோ இருக்கக்கூடிய 100%ல 50% உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். 25% உங்களுடைய அப்ளைனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 25% 2.5% ஈச் லெவல் அப்படின்ற மாதிரி மேலே போய்கிட்டே இருக்கும். இதை தான் நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்
ஸ்லாட் இன்கம் இது எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது நீங்கள் 100 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 50 ரூபாய் இன்கமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 25 ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளைனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 25 ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பில் இருக்கக்கூடிய 10 லெவலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிடும். அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்கம் கம்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்லாட் லெவல் இன்கம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்றதான் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 300க்கு எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகும், நெக்ஸ்ட்டு 600க்கு எப்படி போகும் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ 300 வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 75 rupees, அதாவது 75 rupees வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளைனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 75 rupees ஒன் பர்சனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7.5 rupees அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 லெவலுக்கு போகும். ஒரு லெவலுக்கு 7.5 rupees அப்படின்ற மாதிரி மேலே இருக்கக்கூடிய 10 லெவலுக்கு போகும். நெக்ஸ்ட் ஆட்டோ ரீபர்த் கோல்டு காயின் இன்கம். ஆட்டோ ரீபர்த் கோல்டு காயின் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 4 லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்கமும் கிடையாது. 2 மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போகும். 5th லெவலில் 2 மெம்பர்ஸ் வரும்போது 0.50 கிராம் அப்படின்ற மாதிரி இன்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட் 6th லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 கிராம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 16th லெவல் வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 லெவலுக்கு எந்த ஒரு இன்கமும் கிடைக்காது. மீதி இருக்கக்கூடிய 5th லெவலில் இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டு காயின் இன்கம் லெவல் இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கோல்டு காயின் லெவல் இன்கம். கோல்டு காயின் லெவல் இன்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5th லெவல் நீங்கள் அச்சீவ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உங்களுடைய அண்டரில் 2 மெம்பர்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈச் மெம்பர் கிட்ட வந்து 1.5 கிராம் வரும். ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 கிராம் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் லெவலில் 4 மெம்பர்ஸ் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் 1.5 கிராம் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 6 கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஸ்பான்சர்ஸ் மஸ்ட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம். நீங்கள் 2 ஸ்பான்சர் கொடுத்தா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மந்த்லி ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணால் கூட உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 லெவலில் 3069 கிராம் கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்கம், இந்த லெவல் இன்கம் மீதி இருக்கக்கூடிய 11, 12, 13வது லெவல் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அப்படி அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 28,672 கிராம் கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் ROI இன்கம். ROI இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ROI இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 5 ஸ்பான்சர் மஸ்ட்டு, அதாவது 5 ஸ்பான்சரை 14 நாளுக்குள்ள கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8th ரவுண்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீபர்த் கோல்டு காயின் இன்கம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு 8th ரவுண்டை ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த 2 கண்டிஷனையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் வீக்குக்கு 100 rupees அப்படின்ற மாதிரி 40 வீக்குக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது 5 ஸ்பான்சர் கொடுக்கிட்ட அப்படின்னா உங்களுக்கு 50 rupees 40 வீக்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரக்ட் ரெஃபர் பண்ணுறீங்க. உங்களுடைய டேரக்ட் ரெஃபர் எப்பப்பெல்லாம் வித்ட்ராவல் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய வித்ட்ராவல் இருந்து 10% உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்கமாக கிடைக்கும். ஸோ அவங்க ஒரு 1000 ரூபாய் வித்ட்ரா எடுத்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் 100 ரூபாய் இன்கமாக கிடைச்சிடும். ஸோ இந்த நம்ம நிறுவனத்துடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஆக்டிவேஷன் ஃபார் கோல்டு காயின். கோல்டு காயின் ஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 750 ரூபா கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரீஃபண்டபிள் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோல்டு ரேட் ஃபிக்ஸ்டு பை 4100 ரூபாய் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கோல்டு ரேட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல், வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், GST அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் கோல்டு ரேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். சிஸ்டம் சார்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10% இங்கே நாங்கள் சிஸ்டம் சார்ஜஸாக எடுக்கிறோம். TDS அக்கார்டிங் டு கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களால் ஒரு ஐடிக்கு ஒன் வித்ட்ரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு எடுத்துக்க முடியும். வித்ட்ரால் மினிமம் 300 ரூபாய், மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயில் நீங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களே இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். வித்ட்ரால் அப்படின்றது சண்டே அண்டு பேங்க் ஹாலிடேல வந்துட்டு வர உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வித்ட்ராவல் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா KYC நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 ஸ்பான்சர் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். எனி கரெக்ஷன் சார்ஜ், அதாவது ஏதோ ஒரு கரெக்ஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 rupees per கரெக்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெம்பர் நேம் அப்படின்றதும் சேமாக இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய ஹெட்லைனில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத
ஃப்ளாஷ் லைன்ஸில் நீங்கள் வந்துட்டு போனால் அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பிளானில் ஜாயின் பண்ணலாம், நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வேலை செய்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.